அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ல பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில 8th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்ல இருக்கக்கூடிய 11th லெசன் காற்று அப்படிங்கிற டாபிக் பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போயிடலாமாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆக்சிஜனுடைய சதவீதம், அது தனித்த நிலையில எந்தெந்த அளவுக்கு இருக்கு, சேர்ந்த நிலையில எந்தெந்த அளவுக்கு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது பெருசா இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் நீங்க வந்து பாக்குறேன்னா பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்க, ஆக்சிஜன் ஆனது நைட்ரஜனை விட 2 மடங்கு நீரில் அதிகமாக கரையும் தன்மை உடையது. நைட்ரஜனின் கரைதிறனையே ஆக்சிஜனும் கொண்டிருக்குமானால் கடல், ஆறு, ஏரி போன்ற நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்களுக்கு உயிர் வாழ்தல் மிகவும் கடினமான செயலாக இருந்திருக்கும். ஸோ ஆக்சிஜன் வந்து நைட்ரஜனை விட நீர்ல வந்து அதிகமா கரையும் தன்மை கொண்டதா இருக்கு. இதுவே ஒருவேளை ஆக்சிஜன் தன்னோட கரைதிறன் மாதிரி இல்லாம நைட்ரஜனோட கரைதிறன் மாதிரி இருந்திருந்தா இந்த நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கு இல்லைங்களா, அவங்க எல்லாம் நீர்ல வாழ்றதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, ஆக்சிஜனுக்கு தானாகவே தீப்பற்றி எரியும் தன்மை இருந்திருந்தால் நமது வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் முழுவதும் எரிய ஒரு தீக்குச்சி மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்மளோட அட்மாஸ்பியர்ல வந்து நிறைய ஆக்சிஜன் வந்து சுத்தி நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அது வந்து தானாவே ஆக்சிஜனா இருக்கும் போதே அதனால நல்லா தனித்த நிலையிலேயே எரிய முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்திருந்தா ஒரு சின்ன தீக்குச்சி மட்டுமே போதும், அதுல இருந்து வர நெருப்பே சுத்தி எல்லா ஆக்சிஜனும் எரியறதுக்கு காரணமா இருந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்திருந்தா நம்மளால பூமியில வாழ முடியுங்களா? கண்டிப்பா வாழ முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால நேச்சுரலாவே வந்து பை காட்ஸ் கிஃப்ட்லயே வந்து அப்படி அமைஞ்சது ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஒரு மெக்னீசிய நாடாவை அது தீப்பற்றும் வரை தீச்சுடரில் வெப்பப்படுத்தவும், பிறகு எரியும் அந்த நாடாவை ஆக்சிஜன் உள்ள குடுவையில் காட்டவும். பிரகாசமான ஒளியுடன் அந்த நாடா எரிவதுடன் வெண்மையான மெக்னீசியம் ஆக்சைடு சாம்பலாக கிடைக்கிறது. ஸோ அது வந்து உங்களுக்கு செயல்பாடு மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் வந்து அவங்களே வந்து கன்க்ளூஷனும் கொடுத்துருக்கறனால இந்த பாயிண்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈக்குவேஷனா கொடுத்து டேஷ் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்களான்னு கேட்டா இல்ல. ஸோ நீங்க ஈக்குவேஷன் வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கூட அதை வந்து ஜஸ்ட் வேர்டிங்ஸ்ல வந்து நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கேட்கறதும் அப்படிதான் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அமிலம் இருக்குதுன்னா அந்த அமிலம் வந்து இந்த ஒரு காரத்தோட வினைபுரிஞ்சு என்ன உப்பை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேர்டிங்ஸ்ல தான் கேட்பாங்க. ஸோ அதை நினைச்சு நீங்க வந்து பயப்பட வேண்டாம். இதுல கொடுத்திருக்கிறது என்ன, மெக்னீசிய நாடா வந்து தீப்பற்றின பிறகு அதை வந்து ஆக்சிஜன் குடுவையில போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும், பிரகாசமான ஒளியுடன் அந்த நாடா வந்து எரிஞ்சு மெக்னீசியம் ஆக்சைடு சாம்பலா கிடைக்கும். அதுவும் என்ன கலர்ல, வெண்மையான நிறத்துல. அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, செயல்பாடு 2, சிறிதளவு பாஸ்பரஸ் துண்டினை வெப்பப்படுத்தி அதனை ஆக்சிஜன் உள்ள குடுவையில் நுழைக்கவும். பாஸ்பரஸ் மூச்சடைக்கும் வாசனையுடன் எரிந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வெளிவருகிறது. பாஸ்பரஸ் துண்டை வெப்பப்படுத்தி அதை வந்து ஆக்சிஜன் இருக்கிற குடுவைக்குள்ள நம்ம போட்டோம்னா என்ன ஆகும், பாஸ்பரஸ் வந்து மூச்சடைக்கும் வாசனையோட வந்து வெளியில வரும். பிளஸ் வந்து அது எரிஞ்சு பாஸ்பரஸ் பென்டாக்சைடா நமக்கு வந்து கிடைக்குது, வெண் புகையுடைய. அடுத்தது பாருங்க, ஆக்சிஜன் வந்து தனியாவே தனிச்சு வந்து எரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஆக்சிஜன் வந்து என்ன ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னா, யாராவது எரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் எரியறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் ஆக்சிஜன் மட்டும் தனியாவே நின்று எரியுமான்னு கேட்டா இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில உலோகங்களுடன் வந்து ஆக்சிஜன் எரியுது, அதே மாதிரி ஒரு சில அலோகங்களுடனும் எரியுது. அந்த ஒரு சில உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் எடுத்துக்காட்டு இங்க கொடுத்துருக்காங்க, இது மட்டும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, வெப்பப்படுத்தும் போது ஒரு பொருள் திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல் எனப்படும். நம்ம இந்த டாபிக் வந்து ரொம்ப பேசிக்கா வந்து பிசிக்ஸ் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான், ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து திருப்பி மட்டும் பார்த்துக்கலாம். எப்பவுமே என்ன விஷயம், திண்மம் வந்து வெப்பப்படுத்தும் பொழுது திரவமா மாறும், மறுபடியும் திரவம் வெப்பப்படுத்தும் பொழுது வாயுவா மாறும். அதே மாதிரிதான் திருப்பியும் வந்து வாயு வந்து குளிர்விக்கும் பொழுது திரவமா மாறும், திருப்பி திரவத்தை குளிர்விக்கும் பொழுது திண்மமா மாறும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அப்படி ஒரு வேளை திண்மம் வெப்பப்படுத்தும் பொழுது திரவ நிலைக்கு போகாமலே ஸ்ட்ரெயிட்டா வாயு நிலைக்கு போயிடுச்சுன்னா அந்த நிகழ்வுக்கு பேர் தான் பதங்கமாதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, காற்றேற்றப்பட்ட நீர் என்பது அதிக அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு நீரில் கரைந்துள்ள பொருளாகும். இது சோடா நீர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ ஒரு நீருக்குள்ள காற்றேற்றப்பட்ட நீர் அப்படிங்கிறது அதிக அழுத்தத்துல செலுத்தப்பட்டிருந்தா அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சோடா நீர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சோடா ஓப்பன் பண்ணும்போது வந்து அப்படியே பயங்கரமா அந்த ஏர் ரிலீஸ் ஆகிற சவுண்ட் எல்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ பயங்கரமான உள்ள ப்ரெஷரோட வந்து அந்த
காற்று வந்து அடைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனாலதான் அந்த நீரை வந்து நம்ம சோடா நீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது பாருங்க, வெள்ளிக்கோளின் வளிமண்டலத்தில் 96 to 97% கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகமாக இருப்பதால் வெள்ளியின் மேற்பரப்பால் வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது. வெள்ளியின் மேற்பரப்பு வெப்பநிலை தோராயமாக 462 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. எனவேதான் சூரிய குடும்பத்தில் வெள்ளி மிகவும் வெப்பமான கோளாக இருக்கிறது. நம்மளோட சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வெப்பமான கோள் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளியை தான் சொல்லுவோம். ஸோ சிவப்பு கோள்னு எதை சொல்லுவோம்? மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, தூய மழைநீரின் pH மதிப்பு 5.6 இருக்கிறது. ஆனால் அமிலமழையின் pH மதிப்பு 5.6 விட குறைவாக உள்ளது எனில் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மழைநீரில் கரைந்திருக்கிறது. ஸோ ஒரு பியூர் ரெயின் வாட்டரோடைய pH வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5.6 தான் இருக்கும். அந்த 5.6க்கு கீழே போச்சுன்னா அப்ப அந்த இடத்துல வந்து பெய்கின்ற மழை வந்து அமில மழையா மாறிடும். அசிட்டிக் ரெயினா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம இந்த pH சார்ட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். 1 to 14 இல்லைங்களா? ஸோ நடுவில் 7 வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். 1 to 14. ஸோ நடுவில் 7 நியூட்ரலா இருக்கிறதுனால 1 to 7 வரைக்கும் இருந்தா அது வந்து ஆசிட் அப்படின்னும், 7 to 14 வரைக்கும் இருந்தா அதை வந்து நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவோம். அடுத்து புக் பேக்ஸ். நம்ம ஆல்ரெடி புக் பேக்ஸ் வந்து தனியா புக் பேக்ஸ்க்குனே ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்டும் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் வந்து பாத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்க கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் TNPSC டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.